சார் உங்களை நான் டிக்கெட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. தவறான ஆளுகிட்ட போயிட்டு உங்கள் பணத்தை உங்களுடைய உழைப்பை முதலீடாக பண்ணாதீங்க, அல்லது இந்த டிக்கெட்டு ஃபேக் டிக்கெட்டை மாட்டிக்காதீங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ ஒரு 18ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா லாட்ரி நாமக்கல்லில் விற்பனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா போலியான லாட்ரி. சரி, இந்தமாரி ஆளுங்கள்கிட்ட போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை தான் எனக்குமே பர்சனலாக இது ஒரு அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ முதல்ல கேரளா லாட்ரி கொரியரில் வாங்குறதுமே சட்டப்படி தவறு. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போய்ட்டு கேரளா லாட்ரி எப்படி இப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் வாங்கவே கூடாது, கொரியர் மூலமாக வாங்கவே கூடாது, பக்கத்தை மாநிலங்களை சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே போட்டிருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக இங்கே தமிழ்நாடை ஒட்டி இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. என்ன காரணம் பார்த்தாக்க இந்த பாலக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நிறைய போயிட்டு வாங்குறாங்க. ஈவன் அது போய் ஈஸியாக முதல் என்ட்ரியாகவே இருக்குது பாலக்காடு. அதுமாரி ஹையஸ்ட்டாக திருவனந்தபுரத்துலேயும் அதுவுமே சேல் ஆகுது. அது அந்த நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தினசரி வேலைக்கு செய்வாங்க. ஸோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிளான் பண்ணுவாங்க. முதல்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா தவறான வழி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு நான் தவறான வழியே காட்டலை. நீங்கள் தவறான ஆளுகிட்ட போயிட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாளர்கள் என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்லிக்க நான் விரும்பப்படுறேன். என்னென்னாக்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்னாக்க நாமக்கல் மாவட்டம் இப்போ நம்ம ஜூலை 18ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு விசைத்தறி தொழிலாளி பச்சைமுத்துன்னு அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்மணி கேரளாவிலேருந்தே ஃபோன் பண்ணுற மாதிரி இங்கே கேரளா லாட்ரி இங்கே விற்கிறதுமே தவறு தான். ஏன்னா இப்போ சமீபத்தில் அதுமாரி மாட்டி ஒரு இஷ்யூவுமே போச்சு. அந்த ஒரு பெண்மணி கேரளா பெண்மணி, சார் எங்கிட்ட கேரளா லாட்ரி இருக்குது, லாட்ரி வேணும்னா சொல்லுங்கள், ஒரே சேம் செட் இருக்குது, ஒரு டிக்கெட்டு 50 ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஐயாவும் பார்த்தீங்கன்னா தினசரி விசைத்தொழில் அவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300 மினிமம் ஒரு 200 தான் கிராமப்புற பகுதியில் இருக்கும். அவங்களுடைய சம்பாத்தியமே இருக்கும். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னாக்க யோசிச்சு தயங்கி பார்த்தீங்கன்னா, இல்லை சார் இது 1 கோடி ரூபாய்க்கான பரிசு தொகை, நீங்கள் வாங்கினாக்கா பயனுள்ளதாக இருக்கும், வின் பண்ணாக்கா நீங்கள் அமௌண்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம்னு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னாக்க சரி எனக்கு ஒரு டிக்கெட்டு கொடுமா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பெண்மணி, சார் ஒரே சேம் செட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த 6 டிக்கெட்டில் ஏதாவது ஒரு டிக்கெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரிசு விழும், அதேமாதிரி இதே சேம் நம்பர் எனக்கு 6 டிக்கெட் இருக்குது ஒன்றா சொல்லுங்கள் அப்படின்னா, சரிங்க ஐயா சரிம்மா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசைத்தறி தொழிலாளியுமே. ஸோ அந்த அம்மா ஆப்போசிட்டில் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஃபோன் பண்ணிச்சோ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபோன் பண்ணாலும் இல்லை தெரியல. அந்த ஐயா பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிட்டு அந்த அம்மாட்ட சரிம்மா அந்த டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடை பற்றி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு அதுக்கு நீங்கள் ஒரு 300 ரூபா அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா 300 ரூபா அந்த பெண்மணி ஆப்போசிட்டில் ஃபோன் மூலமாக கேட்ட பெண்மணிக்கு 300 ரூபா அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பெண்மணியும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிக்கெட்டு 6 டிக்கெட்டை ஒரே நம்பரில் அனுப்பிச்சி விட்ருவாங்க டிஃப்ரெண்ட் சீரியஸில். அனுப்பிச்சி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வாங்கின டிக்கெட்டுக்கு 50 லட்ச ரூபா பணம் விழுந்துருச்சுங்க ஐயா, வாழ்த்துக்கள், நீங்கள் இந்த பணம் வாங்கணும்னாக்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐயா திடீர்னு சாப்பிட்டேன், பரவாயில்லையே 50 லட்சம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த அம்மா 10,000 பணம் கேட்டிருக்காங்க. அம்மா நீ திடீர்னு இப்படி சொல்கிறியாம்மா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஐயா நீங்கள் தவணையாக நீங்கள் ஒரு 5,000 அனுப்பிச்சி விடுங்க, அடுத்தது ஒரு 5,000 அனுப்பிச்சி விடுங்க, 10,000 அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு 50 லட்ச ரூபா எந்த ஒரு பிடிப்பும் ஜிஎஸ்டி டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐயா பையா விசைத்தறி தொழிலாளி அங்கே இருக்க மற்ற ஆளுங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் இது கலந்துருக்காப்புல. இந்த பச்சைமுத்து தான் இந்த டிக்கெட்டை வாங்கி ஏமாந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதே கிராமத்தை சேர்ந்த இன்னொரு நபருமே விசைத்தறி தொழிலாளி பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட்டு அந்த அம்மா காண்டாக்ட் பண்ணி இதேமாரி பச்சைமுத்துகிட்ட பேசுகிற மாதிரியே அந்த கேரளா பெண்மணியோ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணியோ அந்த ஃபேக் டிக்கெட்டு விற்கிற பெண்மணி அவர்கிட்டையும் பேசி பச்சைமுத்துக்கிட்ட என்ன டிக்கெட்டு விற்றாப்புலையோ அதே டிக்கெட்டு தான் இந்த ஐயாக்கிட்டையும் ஃபோன் பண்ணி விற்றுருக்காங்க. இவர்கிட்டையும் அமௌண்ட்டு அந்த டிக்கெட்டுக்கான அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இந்தமாரி இந்த ஐயாக்கிட்டையும் 50 லட்ச ரூபா விழுந்துச்சு, நீங்களும் 10,000 கொடுன்னாக்க இந்த அன்னோன் பர்சன் இந்த டிக்கெட்டை எப்படி வாங்கணும்னு தெரியாதவங்க ஃபோன் மூலமாக டிக்கெட்டு கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கியிருந்தாலோ, இல்லை இவர் இப்போ 50 லட்சம் கிடைக்கும் நம்ம போட்டு விட்டுறலாம் 10,000 அப்படின்னு போட்டு விட்டுருந்தாலும் மிகப்பெரிய இழப்பு தானே. இந்தமாரி ஆளுங்கள்கிட்ட போயிட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்றதான் நானுமே இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் டிக்கெட்டை வாங்குங்க, ஒரு ஸ்மால் உங்களுடைய டெய்லி உழைப்பில் ஒரு 50 ரூபா டிக்கெட் வாங்கலாம், இல்லை இந்த 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பம்பர் டிக்கெட் வருது. ஸோ அந்தமாரி அந்த பம்பர் டிக்கெட்டில் ஒரு போட்டு வைக்கலாம், உங்களுடைய லக்கோ உங்கள் கடவுள் ஆசையோ இல்லை நீங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் எதாவது பண்ணியிருந்தாக்க விழுந்தாக்க ஒரு நாள் மாற்றம் ஏற்படுது. ஏன்னா டெய்லி
வேஜஸ் தான் இன்றைக்கி டெய்லி தினக்கூலிகள் தான் நிறைய பேர் வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வின் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா பம்பர் டிக்கெட்டுமே இந்த லாட்ரி இல்லாமல் அடுத்து முன்னாடி விழுந்த லாட்ரியுமே இந்த டெய்லி டிக்கெட் விற்கிறவங்களுக்கு தான் விழுந்திருக்கு கேரளா வச்சாந்தவங்க. ஸோ அந்த மாதிரி விழுந்தாக்க தன்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்ற எண்ணத்தில் எல்லாமே டிக்கெட் வாங்குவாங்க. எனக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஆட்ஸை பார்த்துட்டு அந்த ஆட்ஸில் வரக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். நான் டெய்லியும் இப்போ இந்த லாட்ரி டிக்கெட்டை பற்றி பார்க்குறேன், பேசுகிறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய முற்படுறேன். ஸோ டெய்லியும் டிக்கெட்டுமே வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குற ரிசல்ட் எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவாக வருதா இல்லை நெகட்டிவாக வருதா, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு நபர்கிட்ட ஆன்லைன் மூலமாக எதாவது டிக்கெட்டை வாங்கி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் கேரளாக்காரர் இருந்தார். அவங்க லாங்குவேஜ் என்னன்றது புரியும், மலையாளம். இவர் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து என்கிட்ட பேசுகிறாப்புல, சார் எங்கிட்ட நம்பர் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் நான் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன், அந்த நம்பரை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு செலெக்ஷன் பண்ணிட்டா நீங்கள் அமௌண்ட்டை கியூஆர் கோடு மூலமாக, இப்போ ஏன்னா முன்னாடியெல்லாம் ஃபிசிக்கலாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஆன்லைன் மூலமாகவே சாதாரண 50 ரூபா, ₹1 கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக வரையுமே சென்ட் பண்ணலாம். ஸோ அந்தமாரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால இந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய ஃப்ராடுங்க எல்லாமே ஓவர் த ஃபோன் கால் மூலமாகவே ட்ரை பண்ணி அமௌண்ட்டை வாங்க பார்க்குறாங்க. அந்தமாரி ஒரு நார்த் இந்தியா நபர் தான் என்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டிக்கெட்டு நம்பர் செலெக்ஷன் பண்ணுங்கள், அந்த நம்பர் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நாங்கள் தரோம், நீங்கள் அமௌண்ட்டை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற அவர் பேசும்போதே தெரிஞ்சுது. நிறைய நார்த் இந்தியா, மேகாலயா, மேபி சில ஸ்டேட்லலாம் விற்கிறாங்க, அது அந்த நார்த்து பகுதின்னு தெரியல. நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் அஃபிஷியலாக கேரளா அரசாங்கமே எடுத்து நடத்துகிறாங்க. கேரளா மேபி அதில் நம்பகமாக வாங்கலாம். ஆனால் இந்தமாரி ஃப்ராடுக்கார ஆளுங்கள்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க தான். அந்த நபர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டு 2-3 வார்த்தையிலே அவர் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணாப்புல எனக்கு இது பார்த்தோன்னே இது ஃபேக்கு தான், ஒரு ஃப்ராடு தான், ஸோ நம்ம இதள்கிட்ட போய்ட்டு தலையிட வேண்டாம், மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது என்னுடைய அறிவு, நம்ம போய்ட்டு நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ முகம் தெரியாத அந்த ஐயா பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ₹300 இழந்திருக்காரு. இன்னும் மேற்கொண்டு நம்பி இருந்தாருனாக்கா அந்த 10,000 இழந்திருப்பார். அவருடைய 1 மாத சம்பளமாக இருந்திருக்கும். பச்சை முத்தும் டிக்கெட் அதே வாங்கியிருக்காப்புல, அதே அவருடைய மற்ற தொழிலாளியுமே ஒருத்தவர் அதே சேம் டிக்கெட்டை விற்றுருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள்ட்ட மாட்டிக்காதீங்க, கொரியர் மூலமாகவும் வாங்காதீங்க. ஏன்னா இந்த கொரியர் மூலமாக வாங்குறது, ஆன்லைன் மூலமாக வாங்குறதுமே அரசாங்கம், கேரளா கவர்மெண்ட்டுமே அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக போட்டிருக்காங்க. ஸோ அது கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட்டில் பரிசு விழுந்திருந்தாலும் அதை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரபுளாக இருக்கும். யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலைனாக்கா மேபி நீங்கள் கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பதிவு வச்சுக்கிட்டு, நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வரக்கூடிய வியூவர்ஸு டிக்கெட்டை வாங்குங்க, எப்படி வாங்கினாலும். ஸோ அதை சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், தவறான ஒரு ஆளுகள்கிட்ட போய்ட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.